இப்போ ஒரு காயத்துக்கு நம்ம மருந்து போடுறோம். ஒரு 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 டேப்லெட் போடுறோம், ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், இல்லைன்னா ஒரு ஆயில்மெண்ட் போடுறோம். ஆனால் இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க பாருங்க இந்த உள்காயத்தை சரி பண்ண முடியாது. வலியும் வேதனை இதுக்கு மருந்தே கிடையாது. ஏன் அப்படின்னா இதை நிவர்த்தியே பண்ண முடியாதுங்க. இது காலம் கடந்து உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனாலும் வலிக்குங்க, வலிக்கும். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு உதாரணமாக இல்லை ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பேரை கேட்கும்போது இந்த வலி இருக்குது பாருங்கள், அதை வெளியில் சொல்லவும் முடியாது. எத்தனை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கேயோ ஒரு பேர் இருக்கும் பாருங்கள், நமக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்கும் அந்த பேரை கேட்கும்போது. அடடா என்னடா, நிறைய பேர் காதலிச்சிருப்பாங்க, காதலை விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த பையன் வந்து இருக்கும்போது வேறு ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணை கூப்பிடும்போது அடடா. ஏன் அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் போகும்போது இப்போ காதலிச்சு தோல்வி ஆகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா வெறுத்து போயிருக்கும்போது நான் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி பேசும் பாருங்கள் அந்த பொண்ணும் பையனும். அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் அது வந்து உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சங்கடத்தில் பேசும். இந்த 3 வருட அனுபவங்கள் இருக்குது பாருங்கள், அந்த உள்காயம் ஆறுவதற்கு 3 வருடம். அப்போ காதலிக்குமா என்ன புனர்பூச நட்சத்திரம்?